IPL 2025 ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான 2 மேட்சஸ்லாம் இருக்கு. பட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப நாளாக போடணும்னு ஆசை. பட் இதற்கான ஸ்டார்ட் எங்கே இருக்கும், எங்கே கிடைக்குங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தேன். ஒரு வழியாக கிடைச்சிருச்சு, அதனால கொண்டு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, அதாவது 2008 IPL ஆடி 2025 வரைக்கும் எத்தனை பேர் IPL ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ 2008 இப்போ வரைக்கும் IPL ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸ்லாம் யாருங்கிறத இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ லேட் பண்ணாமல் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன ட்ரிவியா கொஸ்டின் நான் கேட்கிறேன். 2008 IPL ஆக்ஷன்லயும் சோல்ட் ஆகி 2025 IPL ஆக்ஷன்லயும் சோல்ட் ஆன ஒரே பிளேயர் இந்த IPL ஆடிட்டு இருக்காரு. அவர் யாருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத பாக்குறேன். அண்ட் இந்த IPL மந்த்ல கண்டிப்பா நம்ம சேனல்ல கிவ் அவே இருக்க போது. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. கிவ் அவே ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால அண்ட் இப்போ இந்த கண்டென்ட்டை வந்து நான் எடுக்கிறதுக்கான ரீசன், எனக்கு இந்த கியூரியாசிட்டி இருந்துச்சு ஆக்சுவலி. அதாவது 2008 25 வரைக்கும் ஏதாச்சும் பிளேயர்ஸ் ஆடுறாங்களா அப்படின்னு தேடி பார்க்கும்போது நிறைய பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க. ஸோ அந்த வகையில எந்தெந்த பிளேயர்ஸ் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப குயிக்கா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா. IPL 6 டிராஃபிஸ், அதாவது IPL டிராஃபிஸ் அதிகமா வச்சிருக்கிற 2 பிளேயர்ல ரோஹித் சர்மா ஒருத்தர். இன்னொருத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க, தெரியலன்னா கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் 6 டிராஃபிஸ் வச்சிருக்காரு. ரோஹித் சர்மா ஓவராலா IPL 2008 இருந்து ஆடிட்டு இருக்காரு. 2008 அண்ட் அந்த டெக்கான் சார்ஜர்ஸ்க்காக ஆடி இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா 2025 வரைக்கும் ஆடிட்டு இருக்காரு. இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்காக 2013 இருந்து ஆடிட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு ட்ரிவியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக தலைவன் ஆட்ரிக்லாம் எடுத்திருக்காரு. கூடுதலான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிவியாவும். ஸோ IPL 2008 இருந்து 25 வரைக்கும் நம்ம ரோஹித் சர்மா ஆடிட்டு இருக்காரு. அடுத்த பிளேயர் வந்து என்னோட ஃபேவரட், பட் இவர் அந்த அளவுக்கு பெருசா மதிக்க மாட்டாங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனிஷ் பாண்டே. IPL 2008 இருந்து இவருமே ஆடிட்டு இருக்காரு. 2008 அண்ட் 2025 இப்ப KKR ஆடிட்டு இருக்காரு. மனிஷ் பாண்டே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபீல்டர் இப்போ வரைக்கும். இப்ப கூட அவர் செம்மையா ஃபீல்ட் பண்ணுவாரு. அவர் வந்து ஒரு நல்ல ஸ்டெடி நாக் ஆடக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் செஞ்சுரி இன் IPL இதெல்லாம் வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ தரமான பிளேயர் தான். அடுத்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங். கண்டிப்பா இந்த ஒரு பிளேயர் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம். ஸ்வப்னில் சிங் 2008 பஞ்சாப் கிங்ஸ்க்காக ஆடி இருக்காரு. சாரி, அப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப் அது ஆடி இருக்காரு. அண்ட் இப்போ RCBக்காக ஆடி இருக்காரு. இடையில கொஞ்ச நாள் காணாம போனாரு தான். பட் இப்ப திரும்பவும் RCBக்காக போன வருஷம் கம்பேக் கொடுத்திருப்பாரு. RCBயோட லக்கி சாம்னு கூட இவரை சொல்றாங்க. அந்த அளவுக்கு தலைமை பேர் வாங்கியிருக்காரு RCB ஸ்குவாட்ல. ஸோ அவருமே இங்க இருக்காரு. ஸோ அவரும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். பட் எனக்கு இது சர்ப்ரைஸ். உங்களுக்கு எப்படி சர்ப்ரைஸா இல்லையா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த பிளேயர் IPLக்குனே பிறந்த ஒரு பிளேயர் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். IPL தான் இவரோட கெரியரவே வேற லெவல்ல சேஞ்ச் பண்ணி விட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேயரை தான் IPL நமக்கு இந்தியன் டீமுக்கு கொடுத்துச்சு. வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஸ்பின் மெஜிஷியனான ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். IPL 2008 CSK டீம்ல ஸ்குவாட்ல இருக்காரு. அவர் எப்படி ஸ்குவாடுக்குள்ள வந்தாரு இதெல்லாம் சீக்கிரம் நிறைய வாட்டி சொல்லியிருப்பாரு. பட் 2008 ஸ்குவாட்ல இருந்தாலும் அப்போ அவர் CSKக்காக ஆடல, அதாவது டெபியூட் ஆகல. 2009 தான் டெபியூட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா செம்மையா 2009 இருந்து 15 வரைக்கும் CSKக்காக ஆடுறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமா CSK காணாம போகுது. 2 வருஷம் இல்ல அவங்க. அதுக்கப்புறமா RPS போறாரு. RPSல இருந்து அதுக்கப்புறமா பஞ்சாப்ல இருந்து டெல்லியில இருந்து ராஜஸ்தான். இப்ப திரும்பவும் CSKக்குள்ள வந்திருக்காரு 2025க்காக. ஓவராலா ஆஷன்னா IPL 2008 இருந்து IPL 2025 வரைக்கும் ஆடிட்டு இருக்காரு. தலைமை ஆல்வேஸ் கெத்து தான். ஆஷனாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பெட்டரா யூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் சர்வை பண்ணிட்டு இருக்காரு. எஸ், அவருக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே தான். டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இன்டர்நேஷனல் இதுக்கப்புறமா ஆட போறது கிடையாது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம திரும்ப அஸ்வினை பத்தி சொல்லலாம். பட் அவரால் ஒரு விஷயத்த, அதாவது கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த விஷயத்த என்ன வேணாலும் மாற்ற முடியும். அது அவர் என்ன வேணாலும் சாதிச்சுட்டே தான் இருக்க போறாரு. IPL நீங்க பார்க்க போறீங்க இந்த ரிட்டையர் ஆன ஒரு ஏஜ்டு சிங்கத்தோட சம்பவத்தை. வெயிட் பண்ணி பாருங்க. இந்த IPL 2025 உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவாரு why he is great அப்படிங்கறத. இவரை பத்தி பேசிட்டோம், இவரோட பார்ட்னரை பத்தி பேசலாம். எப்படி நம்ம ரவீந்திர ஜடேஜா. எஸ், ஜடேஜாவும் IPL 2008 இருந்து இப்ப வரைக்கும் ஆடிட்டு இருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா CSK அவரை எடுப்பாங்க. இப்ப வரைக்கும் CSKக்காக தான் ஆடி இருக்காரு. இடையில 2 வருஷம் குஜராத் லைன்ஸ் எல்லாம் போய் ஆடிட்டு வந்தாரு. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஜடேஜா இப்ப வரைக்கும் அதே ஜடேஜா தான்.
ஸோ ஒரு மாதிரி பீக்கா எடுத்து பீக்லேயே டிராவல் பண்றவங்க இவங்கலாம் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். இப்போ வரைக்கும் அஸ்வின் ஜடேஜா காம்போங்கிறது அது வந்து இந்த ரவிச்சந்திரன்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காம்போ. ஸோ இந்த ஜடேஜாவும் சீசன் 8ல இருந்து, அதாவது ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இப்போ வரைக்கும் ஆடிட்டு இருக்காரு. அசராம ஆடிட்டு இருக்காரு, அசர வச்சு ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரவீந்திர ஜடேஜாவுமே இந்த லிஸ்ட்ல இருக்காரு. அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம அப்படியே அடுத்த பிளேயருக்குள்ள மூவ் ஆன் ஆகுவோம். ஸோ அடுத்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இஷாந்த் சர்மாவை பொறுத்த வரைக்கும் 2008 கேகேஆரால வாங்கப்பட்டு ஆட வைக்கப்பட்டிருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்ல இருக்காரு. ஆசிஸ் நெஹ்ரா தான் எடுத்து ஆட வைக்க போறாரு. ஸோ ஐபிஎல் 2008 டு ஐபிஎல் 2025 வரைக்கும் ஆடின பிளேயர்ல இவரும் ஒருத்தர். அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரே ஃபாஸ்ட் பவுலரும் இவர் தான். 2008ல இருந்து இப்போ ஐபிஎல் 2025 வரைக்கும் ஆடிட்டு இருக்க ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்த இஷாந்த் சர்மா தான். இது வந்து நார்மல் ரெக்கார்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க இந்த லிஸ்ட்ல யாருமே இல்ல அப்படின்னு யோசிக்கவே என்னால முடியல. 2008 இப்போ வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தொடர்ந்து ஆடிட்டு இருக்காரு அப்படின்னா அது வேற லெவல் தான். இடையில மேபி காணாம போயிருக்கலாம், ஃபார்ம் அவுட் ஆயிருக்கலாம், டீம் எடுக்காம அன்சோல்ட் ஆயிருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் அவரோட நேம் இங்க இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இஷாந்த் சர்மா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, எனக்கு பிடிக்கும். அண்ட் தென் அடுத்த பிளேயருக்குள்ள வரேன். ஸோ அடுத்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேகேஆரோட கேப்டனா இருக்கிற அஜின்கியா ரகானேவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2008 ஒரு யங்ஸ்டரா ஆரம்பிச்சாரு தன்னோட கெரியரை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் ஓல்டஸ்ட் கேப்டன், 36 வயசு ஆகுது தலைவனுக்கு. இப்போ வந்து யங்கஸ்ட் பிளேயர் டு ஓல்டஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அவரோட growth அப்படிங்கிறது இருந்திருக்கு. ரகானேவை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு, நிறைய டீம்ல ஆடி இருக்காரு. சிஎஸ்கே தான் அவருக்கு டிராஃபி வாங்கி கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கே அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இப்போ ரீசெண்டா மும்பைக்காக டொமஸ்டிக்ல அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே அடுத்த லெவல் தான். ஸோ அது அப்படியே கேகேஆரோட கேப்டனா இவரை ப்ரொமோட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ கேகேஆருக்காக தலைவன் ஆடிட்டு இருக்காரு. அஜின்கியா ரகானே ஐபிஎல் 2025 வரைக்கும் ஆடிட்டு இருக்க இன்னொரு பிளேயர் ஃப்ரம் 2008. அடுத்த பிளேயர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், த ஒன் அண்ட் ஒன்லி த கிங் விராட் கோலி. மற்ற பிளேயர்ஸுக்காச்சு டீம்லாம் மாறி இருக்கும், இவர் வந்து ஒரே டீம் தான், ஆர்சிபி மட்டும் தான். எல்லா வருஷமும் ஆர்சிபியாக தான் ஆடி இருக்காரு, எல்லா வருஷமும் ஐபிஎல் ஆடி இருக்காரு, எல்லா வருஷமும் ரன் அடிச்சிருக்காரு. தலைவன் வேற லெவல்ல. கிங் ஒய் இஸ் கிங் அப்படிங்கறது ஒகன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணுவார் நம்புறேன். இந்த வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கிங் விராட் கோலி ஆல்சோ 2008 இருந்து 2025 வரைக்கும் பிளே பண்ண ஒரு பிளேயர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஐபிஎல்னால பல பேர் ஃபேமஸ் ஆயிருக்கலாம், பட் ஐபிஎல் ஃபேமஸ் ஆகிறதுக்கு இவர் தான் முக்கியமான காரணம். மகேந்திர சிங் தோனி என்றழைக்கப்படும் த கிரேட்டஸ்ட் தல எம்எஸ் தோனி ஐபிஎல் 2008 சிஎஸ்கேவால வாங்கப்பட்டிருப்பார். அவர் எப்படி வாங்கப்பட்டார், எதனால் வாங்கப்பட்டார், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஐபிஎல் 2025 வரைக்கும் 2025 ஐபிஎல்ல இவர் தான் ஓல்டஸ்ட் பிளேயர் ஐபிஎல் ஆடுறதுலயே. ஸோ அது வரைக்கும் அன்கேப்டு பிளேயரா ஆடுவேன்னு சிஎஸ்கேக்காக ஆடி இருக்காரு. அவர் ஆடுறது எல்லாமே ஃபேன்ஸுக்காக அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருக்குமே ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வேற எந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை பை.